Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாம்பே அல்வா, அதாவது கராச்சி அல்வா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முறுக்கு, அதிரசம், குலாப் ஜாமுன் அந்த மாதிரி செய்வோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதே மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு அது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தான் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ இந்த 1 கப் மாவு எடுத்ததுக்கு இதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றினோடனே அது நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா ஒரு எடுத்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்தோடனே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வந்துடும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பால் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போ இது நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சிடலாம், ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது எதில் மாவு நம்ம மெஷர் பண்ணோமோ அதே அளவுக்கு கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரையை வந்து பாகு காய்ச்ச போகிறோம். பாகுனா கம்பி பதம் அந்த மாதிரிலாம் கிடையாது, சர்க்கரையை கரைக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம 2.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். 2.5 கப்பு தான் கரெக்டாக இருக்கும், நமக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஸோ 2.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்குவோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கரைச்சிட்டா மட்டும் போதும். இதுக்கு வந்து நல்ல பிசுக்கு பதம், கம்பி பதம் அப்படியெல்லாம் வர வேண்டாம். லைட்டாக சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம அதில் வந்து மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வினிகர் அந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணுவாங்க. இதில் நான் வந்து அது சேர்க்க கிடையாது. அது இல்லாமலே செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை மட்டும் சும்மா ஒரு லைட்டாக தட்டி போட்டுக்கிறேன், அந்த சர்க்கரை பாகு வந்து அந்த ஸ்மெல்க்காக. இப்போ இது கரைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுட்டோம். இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே நின்று இதை சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சுற்றி விட அது கெட்டியாயிட்டே வந்துகிட்டே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லையா, நல்லா அப்படி கெட்டியாயிட்டே இருக்கும். ஆனால் என்னென்னா இதை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே கூடாது, சுற்றி விட்டுட்டே இருக்கணும். கெட்டியாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே நம்ம வந்து அதை சுற்றி விடணும். ஸோ சுற்றி விட்டுருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கொஞ்சம் திரியாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜெல்லி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்படியே சுற்றிட்டு பாருங்கள், அடியில் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ மொத்தமுமே அப்படியே ஜெல்லி மாதிரி அதே மாதிரியே மாறி வந்துடும் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப. மீடியம் ஃப்ளேமில், எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சுற்றி விடணும். இதை அப்படியே சுற்றி விட்டுட்டே இருப்போம் கெட்டியாகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக எல்லாமே கட்டி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி கரெக்டாக அந்த அல்வா பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஜெல் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது, ரெட்டு, ஆரஞ்சு அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட்டு இல்லை ஆரஞ்சு தான் மேக்ஸிமம் வந்து அல்வாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருவோம். பாருங்கள், அந்த கலரே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகான ஒரு கலராக வந்துருச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சர்க்கரை பாகு கலந்து விடும்போது ஒரு 3 ஏலக்காய் போட்டோம். இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏலக்காய் பவுடரை இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம வந்து நட்ஸ், அதாவது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா முந்திரி பருப்பு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா நம்ம இதை வந்து க்யூபாக கட் பண்ணி எடுக்கும்போது இந்த முந்திரி பருப்புலாம் உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ ஒவ்வொரு க்யூபிலுமே இருக்கும். அப்போ நம்ம எடுத்து கடித்து சாப்பிடும்போது உள்ளே இருக்கும், நல்லாவும் இருக்கும், நமக்கு அது பார்க்குறப்ப ஒரு அழகாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இதை இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணலாம்.
இப்போ நான் வந்து அந்த ஒரு பவுல் ஒரு கப் ஃபுல்லாக வந்து எடுத்தோம்ல, எந்த கப்பில் ஒரு ஃபுல் கப் மாவு எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம நெய் எடுக்கணும். கண்டிப்பாக 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். நெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அப்போ அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹல்வா மிக்ஸ் தனியாகவும் நெய் தனியாகவும் இருக்கும். நமக்கு அந்த எண்ணெய் மாதிரி மேலே நிற்கும். ஸோ இதை நல்லா சுற்றி விட்டுட்டே இருக்கணும். சுற்றி விடும்போது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சுற்றிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நெய்யும் அந்த ஹல்வா மிக்ஸும் ஒன்றாகி நெய் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதோடு சேர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்கிற அந்த நெய் இருக்கு இல்லையா, 1/4 கப்பு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மொத்தம் 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை வந்து நல்லா சுற்றி விடணும். 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் சுற்றிட்டு தான் இருக்கணும். இது வந்து நம்ம இந்த தீபாவளிக்கு வந்து வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் ஸ்டால் அங்கே மாதிரி போய் தான் இந்த அல்வாலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ இது நம்ம வீட்லேயே செஞ்சுட்டு ஒரு தீபாவளி அப்போ செய்கிறப்போ ஒரு நல்ல ஸ்பெஷலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம ஊற்றின நெய் ஏதாவது இருக்கா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. 1/2 கப் நெய்யும் அது நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா சுற்றி விடணும். இதுக்கு வந்து 20லேருந்து 25 நிமிஷம் டைம் சொன்னேன் இல்லையா, அதுதான் கரெக்டான டைமு. அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதில் இன்னொரு டிப்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ நான் அந்த கரண்டி வச்சு இப்படி எடுத்து விடுறேன் பார்த்தீங்களா, எடுக்கும்போது இந்த அடியில் பகுதி தெரியுது பார்த்தீங்களா, சில்வர் கலரில். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் எடுத்து விட்டோன்னா ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஸோ இப்போ இப்படி தெரிகிறப்ப தான் இதுதான் வந்து நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் செய்கிற அந்த பேன் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அது ஊற்றினோன்னா நல்லா அழகாக ஸ்கொயராக வரும். அதுவும் இல்லாமல் ஒரு ஹைட் வந்து அது 1 இன்ச் அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம க்யூபாக கட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக இது எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் பேப்பரை வந்து போட்டுட்டு அந்த பேப்பரில் வந்து கொஞ்சம் கீ தடவி வச்சுருக்கேன். அதுமாதிரி சைட்லேயுமே கொஞ்சம் கீ தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய பாம்பே அல்வா, அதாவது கராச்சி அல்வாவை இதில் ஊற்றிடலாம். நல்லா சுட 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 இருக்குது. ஸோ இதை ஊற்றிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும். பக்கத்துலலாம் மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ ஊற்றிட்டு ஒரு தட்டிட்டு, ஏன்னா அப்போ நல்லா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பை எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லா நட்ஸ்லாம் சேர்க்கல, ஒன்லி முந்திரி பருப்பு மட்டும்தான். பிஸ்தாலாம் போடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த சால்ட் இது இருக்கும், அதனால் நான் அதை ஆட் பண்ண கிடையாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த சில்வர் பேப்பர் இருக்கு இல்லையா, ஃபாயில் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக வந்து இதை கவர் பண்ணி விட்டுருவோம். கவர் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வச்சுருக்கலாம். 2 மணி நேரம் வரைக்கும் இது வந்து வெயிட் இருக்கணும் இது. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அழகாக க்யூபாக நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ 2 மணி நேரம் வரைக்கும் இது இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 2 மணி நேரம் வெளியே தான் வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, வெளியில் தான் இருக்கணும் இது. ஸோ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு, அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம அழகாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்குள்ளேயே வச்சு நம்ம இதை கட் பண்ண முடியாது, அதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பிளேட்டில் தான் மாற்ற போகிறேன். ஸோ அதை இதில் வச்சு அப்படி திருப்பி விட்டுருவோம், நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. கராச்சி அல்வா வந்து அருமையாக வந்திருக்கு நம்ம. ஸோ இதை அப்படியே அழகாக நல்லா கட் பண்ணி எடுத்துட வேண்டியது. நம்ம மேலே அந்த பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உரித்து எடுத்துடலாம். சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதை வந்து அழகாக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அதை ஸ்கொயராக அழகாக கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே குறைவான பொருளை வச்சுட்டு ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். பாம்பே அல்வா, கராச்சி அல்வா இது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் பாருங்கள், செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வாட்டி தீபாவளிக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அல்வா. இருங்க, நான் உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன். இப்படி சூப்பராக வந்துருச்சு, அருமையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், அழகாக நம்ம முந்திரி பருப்பு அப்போ போட்டு கலர்னோலே, அதனால் உள்ளுக்குள்ளெல்லாம் அழகாக முந்திரி பருப்புலாம் வந்து ஜம்முன்னு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.